சாட்டை துரைமுருகனுக்கு விஜய் அப்படின்ற கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் விஜய் எப்படி விமர்சனம் பண்ண போறாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லுவார்? டிவிகே கட்சி விஜய் இது ரெண்டை விட்டு அவருக்கு வருமானம் கிடையாது, அவருக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் எடுக்க போறாரு, எதை வச்சு வம்பிழுக்க போறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையே அப்படின்ற கதையா யாரோ ஒரு இளைஞர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நாம் தமிழர் கொடியை கீழே போட்டு அதில் ஏறி மிதிக்கிறாரு. இதில் ரொம்ப தெளிவாக நிதானமாக பக்குவமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல் ஆக பெரும் தவறு, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசியல் ரீதியாக உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு கட்சியின் கொடி அப்படின்றது அந்த கட்சியோட உயிர் நாடி, அந்த கட்சியோட உயிர் மூச்சு, அதை நம்ம தொடவே கூடாது, அதை அவமதிக்கக்கூடாது. அது யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இப்போ சாட்டை துரைமுருகன் ஒரு டிபேட் மாதிரி வச்சு ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அவர் யதார்த்தமாக கேள்வி கேட்குறாராம், இவர் பதார்த்தமாக பதில் சொல்கிறாராம் அப்படின்ற கதையா அங்கே இருக்கக்கூடிய அந்த நெறியாளர் கிடையாது, இவரோட கைப்பாவை அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி நாம் தமிழர் கொடியை டிவிக்கு தொண்டர்கள் வந்து அவமதிச்சுட்டாங்க, அது மேலே ஏறி மிதித்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் டேரெக்டாக எங்கே இழுக்கிறாருன்னா, இதனால தான் நம்ம சொல்கிறோம் விஜய் கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு, இதனால தான் சொல்கிறோம் நம்ம விஜயை வந்து ஒரு அறிவில்லாத அரசியல் கொண்டு போகிறாருன்னு. எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தன் பண்ணான்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு இது வரைக்கும் 1323 வாட்டி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. கட்சி தம்பி எவனோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னா நான் எப்படி இங்கே பொறுப்பேற்க முடியும், நான் கூப்பிட்டு கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த இடத்துல அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதை நம்ம கண்டிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த நபர் வந்து தாவேகா தொண்டர் தான், தாவேகாலேருந்து வந்த நபர் தான், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நாளைக்கு நீங்களே கூட தாவேக்கா கொடியை போட்டுட்டு விஜய் வந்து இப்படி பண்ண சொன்னார், நீங்கள் சொன்னாலும் கூட அது விஜய் பண்ண சொன்னார்னு ஆயிடுமா? எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்க முடியும்? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் போகிற போக்கில் விஜய் வந்து இதெல்லாம் கண்டிக்கணும், விஜய் இதெல்லாம் தலையிடணும், விஜய் வந்து மிகப்பெரிய அறிக்கை விட்டுருக்கணும், விஜய் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது புரிதல்னு ஒன்று இருக்கா? நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. எதுக்கு? ஐபிஎல் போட்டிகளுக்கு எதிராக. அந்த நேரத்தில் எல்லாருமே பாராட்டினாங்க, பரவாயில்ல உனக்கு ஸ்கோரு முக்கியம் இல்லை, எனக்கு சோறு முக்கியம் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி அண்ணன் டயலாக்லாம் பேசினார். அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரியை தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அவ்வளோ பெரிய நீண்ட ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல அண்ணன் சீமான் அவர்கள். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, காவல்துறையை நாங்கள் தாக்கலை, எங்களுடைய நோக்கம் அது கிடையாது, நாங்கள் அதை கண்டிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, என் கட்சி தம்பி பண்ணியிருந்தாலும் அது தவறு தான் சொல்லியிருந்தார்ல. அப்போ சீமான் அண்ணன் பலமுறை பதிவு பண்ணியிருக்காருல, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நான் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தம், விஜய்க்கு வரும்போது தக்காளி செடினா இது எந்த வகையில் நியாயம்? ஏன் விஜய் வந்து இதை கண்டிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விஜய் இதை ஆதரிச்சாரா? எங்கேயாவது சொன்னாரா, ஆமாம் என்னோட கட்சி தொண்டர்கள் எல்லாருமே நீங்கள் போய் இந்த மாதிரி வேலையை பண்ணுங்க அப்படின்னு? இதுக்கு உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. விஜய் அப்படின்றது ஒரு கெட்ட வார்த்தையாம். உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் பண்ணியிருப்பா? ஏதாவது ஒரு விஜய் மகன் தான் பண்ணியிருப்பான், அந்த விஜய் மகனுக்கு மோதுறதுக்கு தெம்பு கிடையாது அப்படின்னு கேவலமான உச்சத்தில் பேசிட்டு இருக்காரு. இப்போ சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி ஆபாசமாக கேவலமாக பேசி நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு போறீங்க? விஜய் கிட்ட கொள்கையே இல்லைன்னு சொல்றீங்க, அந்த கூட்டம் ஒரு தற்கூரி கூட்டம்னு சொல்றீங்க, கொள்கையே இல்லைன்றீங்க. ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக இரட்டை அர்த்தத்தில் பேசுவது மூலமாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன ராஜா சொல்றீங்க? எப்படிங்க ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் எல்லாத்துக்கும் விஜய் மேலே பிளேம் பண்ணுறீங்க? இதுலேருந்தே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, நீங்கள் எவ்வளவு வன்மத்தில் எவ்வளவு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்கன்னு. வாடா விஜய் மகனே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல முயற்சி பண்ணுறீங்க? நம்ம சொல்லலாம், அதே போல் உங்கள் கட்சி தலைவரை சொல்லி அண்ணன் விஜயாவது எல்லா இடத்துலையும் உங்களுக்காக கடந்து போயிறாரு அமைதியாக. நீங்கள்லாம் ஒரு ரூபா நோட்டை எடுக்கும்போது எப்படி சில்லறை சத்தம் அதிகமாக கேட்கும், அந்த மாதிரி உங்களை சில்லறைகள் நினச்சி கடந்து போயிறாரு. ஆனால் உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள், அவரை பற்றி நம்ம யூடியூப்பில் திறந்து பார்த்தா சீமான் பேட் வேர்ட்ஸ்னு போட்டாலும் சரி, இல்லை சீமானின் ஆபாச சொற்கள்னு போட்டாலும் சரி, லட்சமாக வருது. அவ்வளவு பேசி வச்சிருக்காரு. ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுவான்ற அறிவு கூட இல்லாமல் பல இடங்களில் அவனோட குடும்பத்தை பேசுறது, 4 தலைமுறையை தரம் தாழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி அரசியல் தான் பேசியிருக்காரு. இதுதான் தேசிய தலைவர் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய அரசியலா? இதுதான் தமிழ் தேசிய அரசியலா? இதுதான் நீங்கள் வைக்கக்கூடிய மக்களுக்கான அரசியலா? எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க மக்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போய் நிற்கிறோன்னு. இந்த மாதிரி பேசிட்டு நீங்கள் மக்களுக்காக நின்னா என்னன்னு கேட்டு என்ன? எவ்வளவு ஆபாசத்தின் உச்சம்! எவனோ ஒருத்தன் கொடியை போட்டு மிதிச்சுட்டான், அவமதிச்சுட்டான்னா இதுக்கு எப்படிங்க டிவிக்கு பொறுப்பேற்க முடியும்? ஒருவேளை உங்களுக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்குது, ஆமாம் இப்படி எங்கள் கட்சியோட கொடியை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தானே பேசணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்க, எந்த பைத்தியங்களாவது பண்ணுமா, கட்சி தலைவன் துண்டை தூக்கி எறிகிறான், இன்னொருத்தன் கீழே இருந்து துண்டை தூக்கி எறிகிறான் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அடுத்த தலைமுறை உங்கள் அரசியலை கவனிக்குதுல, சீமான் எத்தனை முறை மேடையில் நின்று கீழே இருந்து யாராவது ஒருத்தர் ஐ லவ் யூ சீமான் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு?
ஐயோ பொது வெளியில் நீங்கள் ஐ லவ் யூலாம் சொல்லக்கூடாது, அது நம்மளுடைய மரபு கிடையாது, அது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஏன் சொன்னார்? அங்கேருந்து ஒருத்தன் உங்களுக்கு அன்பை கொடுக்குறான், நீங்கள் அவனை உற்சாகப்படுத்துகிற விதமாக மீண்டும் ஒரு முறை ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதே விஜய் பண்ணும்போது எவ்வளவு கேலி, எவ்வளவு நக்கல், எவ்வளவு நையாண்டி. அவன் அரசியல் கட்சி தலைவனா, அவன் இவன் உரிமையில பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்துல கூட விஜய் கழுத்தில் போட்டிருக்க துண்டை தூக்கி தொண்டர்கள்ட்ட கொடுக்குறாரு. தொண்டர்கள் கீழே இருந்து அவங்க துண்டை கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க கட்சி துண்டை தூக்கி போட்டார் அவரு? உங்க கட்சி துண்டை எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்க கட்சி அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு. ஒரு இடத்துல கூட உங்களை பத்தி அவர் மதிக்கிறதுல பேசுறதுல. இன்னமும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. உண்மையிலேயே அண்ணன் சாட்டை துரைமுருகன் இடத்துல நமக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தீங்க, எவ்வளவு ஒரு மனநலம் பாதிக்காம இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க மனநலம் பாதிச்சு விஜய் விஜய்னு விஜய் ஃபோபியா உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது கண்ணீர் வருது. உங்களை பார்க்கும்போது மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, வலிக்குது. இப்படி போயிட்டாரு, அவர்கிட்ட யார் என்ன கேள்வி கேட்டாலும் விஜய் 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 அப்படிங்கிறாரு. காலையில் சாப்பிட்டீங்களா சாட்டை? விஜய் விஜய் விஜய். தூங்கிட்டீங்களா? விஜய். பல்லு விளக்கிட்டீங்களா? விஜய். எல்லாத்துக்கும் விஜய். எங்க போனாலும் விஜய் தான். மறந்து யாராவது எழுப்பிட்டா கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டாராம், விஜய் அப்படிங்கிறாராம். அந்த அளவுக்கு முத்தி போச்சு. யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா காப்பாற்றுறதுக்கு உண்மையான நபர்கள் கூட இருந்தாங்க, அவங்களும் இப்போ வெளியில் போயிட்டாங்க. இவரே திட்டமிட்டு பல வேலைகள் பண்ணி வெளியேறதுக்கு காரணமும் ஆயிட்டாரு. அதனால விஜய் ஃபோபியா வந்துட்டதுனால இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. இப்போ இன்னமும் கூட தேர்தல் முடியாத மாதிரி காலையிலேருந்து வீடியோவில் விஜயை பற்றியே பேசிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்காக 36 லட்சம் வாக்கு செலுத்தினாங்கல்ல, அந்த 36 லட்சத்தை உங்களால வாங்கிட முடியுமா? சவால் விடுங்க, ஒரு இடத்துல இது பேசுங்க. ஆமா நாங்கள் 36 லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம், அதுக்கு மேலே ஓட்டு வாங்கிடுவோன்னு. உங்களோட வாக்குகளை கூட காப்பாற்ற முடியல, நீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறீங்களா? எவ்வளவு பேச்சுக்கள், இன்னமும் பேசி பேசி என்ன பண்ண போறீங்க? உங்களால பேசிட்டே மட்டும்தான் இருக்க முடியுதே தவிர கொஞ்ச நஞ்ச பேச்சாங்க நீங்க பேசியிருக்கீங்க. ஈரோடு கிழக்குன்னு ஒரு இடைத்தேர்தல், அதை நினைச்சாலே நமக்கு சிரிப்பு தான் வரும். அந்த இடைத்தேர்தலில் இவங்க பண்ண பில்டப் இருக்குல்ல, 30% தாண்டிருச்சு, 40 தாண்டிருச்சு, 50 தாண்டிருச்சு, மக்கள் எல்லாருமே சீமானதை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 8000 ஓட்டு தாண்டல, 8000 ஓட்டு தாண்டல. போற பக்கம் எல்லாம் கூட்டம் வருது, மக்கள் எல்லாரும் சாரசாரியா மக்கள் வரவேற்கிறாங்க சீமான. இன்னமும் காணொலி இருக்கு சாட்டை வீடியோல, நீங்க வேணா போய் பார்க்கலாம். சாட்டை சேனல்ல இன்று வரை கட்டுக்கடங்காத கூட்டம், சீமானை வரவேற்கும் மக்கள், உற்சாகத்தில் முதன்முறையாக ஈரோடை கைப்பற்றும் நாம் தமிழர், இப்படியெல்லாம் போட்டு தம்ப்நெயிலுக்கு மட்டும்தான் உதவுச்சே தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அம்மன் சொல்லி பிரயோஜனம் கிடையாதுன்னு, அந்த மாதிரி தான் உங்க நிலைமை இருக்கு. உண்மையிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தாவேக தொண்டர்கள் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆரம்ப புள்ளியா யார் இருக்கா? நீங்க சொல்றீங்க கொடியை அவமதிச்சுட்டாங்க, அது தாவேக தொண்டராக இருந்தாலும் இப்பயும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், தவறுதான், கண்டிக்கக்கூடிய விஷயம் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மட்டும் 6 வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுது, வியூவர்ஸ் கூடுறாங்க அப்படின்னு. அது எல்லாமே திமுக கூட்டம் ராஜா. உங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா புதகுலிக்குள்ள போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு உள்ள போய் மண்ணை போட்டு மூடினது எப்ப தெரியுமா? திமுக காரங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க, நம்மளுடைய பங்காளி சண்டைகள் அப்புறம் வச்சுக்கலாம், ஆனா நீங்க விஜய் அடிங்க, நாங்க என்ஜாய் பண்றோம், அதனால நீங்க பேசுங்க சாட்டைன்னு சொல்றாங்க. நாங்க முடிவு பண்ணிட்டோம், இது எங்களுக்குள்ள பங்காளிகள் சண்டை, உங்களுக்குள்ள பங்காளி சண்டை, நான் திமுக அப்புறம் பார்த்துப்பேன், நான் விஜயை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா 1,75,000 ஆன்மாக்கள் என்னை இயக்குதுன்னு உங்க அண்ணன் வீராவசனம் பேசினார்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? 1,75,000 பேரை கொன்னு குவிச்சாங்கல்ல இலங்கையில, அதுக்கு திமுக தொண போச்சு அப்படின்னு சொன்னது நீங்க தானே. ஈழம்னா என்னன்னு தெரியாது, 1,75,000 என்னன்னு தெரியாது, மே 17, 18 என்னன்னு தெரியாது. இது எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுத்தது யாரு? உங்க அண்ணன் சீமான் தானே. எங்களை மாதிரி இளைஞர்கள் கிட்ட கொண்டு வந்து, ஐயோ பாருங்க திமுக இப்படி துணை போயிருச்சு, காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு, நமக்கு எல்லா கட்சியும் துரோகம் பண்ணிருச்சு, வைகோ துரோகம் பண்ணாரு, திருமா துரோகம் பண்ணாரு, ஜெயலலிதா துரோகம் பண்ணாங்க, கலைஞர் துரோகம் பண்ணாங்க, எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் பரிசுத்தமானவன் அப்படின்னு பில்டப் பண்ணீங்கல்ல. அந்த 1,75,000 ஆன்மா உங்களுக்குள்ள சொல்லுச்சா நீங்க திமுகவை விட்டுருங்க விஜயை படிங்கன்னு சொல்லுச்சா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த மாதிரி பொதுவெளியில மாத்தி மாத்தி பேசுறீங்கல்ல. நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, அது மாற்று தமிழர் கட்சி. மாத்தி மாத்தி பேசுறது. நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், 8% ஓட்டுகள் தாண்டினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஒருவேளை 8% தாண்டலையா, தயவு செய்து வீட்டில் கடையை மூடிட்டு இந்த கட்சியை ஒரு நல்ல மனிதன்ட்ட ஒப்படைச்சிட்டு, எங்களுக்கும் அரசியலுக்கும் சரி வராது, நாங்கள் எங்கேயாவது போய் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறோம், ஏன்னா நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றது இந்த தேர்தலில் நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கோங்க. நீங்கள் யார் யார் கிட்ட எங்கெங்க காசு வாங்கினீங்க அப்படின்ற விவரத்தை உங்க கூட பயணிச்ச பல நபர்கள் இன்று வரை கட்சியிலையும் இருக்காங்க, கட்சிக்கு வெளியிலையும் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்தோம் அப்படின்னா
கிழிச்சு தொங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு விஜயோட ஃபோபியாலேருந்து வெளியில் வந்து மனநலம் பாதித்த உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கிடச்சி நீங்கள் எல்லாரும் மீண்டும் உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.